சிங்கு, யோ சிங்கு. எப்படி வேணசா உன்னைய எத்தனை வாட்டி சிங்கு சிங்குன்னு சொல்லாதேன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று சிங்கம்னு கெத்தா சொல்லு, இல்லை சிங்காரம்னு முழு பேரையும் சொல்லு. அது என்ன சிங்கு சங்குன்னு? போதும் போதும், உங்க விளக்கமாத்து கட்டைக்கு இந்த பேர் போதும். யோ உனக்கு பேர் வைக்கிற விசேஷம்லாம் இருக்கட்டேன். இந்த கோமாளி எனக்கா ட்ரெஸ் பண்றதில் நிப்பாட்டுன்னு உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். இந்த அன்னைக்கிளிக்கா வீட்டுக்காரையெல்லாம் பாரு, எவ்வளவு ஆம்பளையா லட்சணமா அழகா வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு டீ சண்டை கெத்தா சுத்திக்கிட்டு இருக்கிறார் ஊருக்குள்ள. நீனுதே இருக்கிய மூதேவி எனக்குன்னு வந்து வாச்சிருக்குவாரு. இங்கே இருட்டி வனசா, சும்மா அவன் புருஷன் அப்படி இருக்கேன் இவன் புருஷன் இப்படி இருக்கான்னு ஊராம் புருஷனை பார்த்துக்கிட்டு தெரியுற வேலையெல்லாம் நிப்பாட்டு. ஒழுங்கா சுருவமா வீட்டில் என்ன வேலை இருக்குன்னு சொல்லி 5 நிமிஷத்துல மாமே அசராம செஞ்சு முடிச்சு வச்சுட்டு போறேன். ஏன் கேரகம், உன்னைய கட்டின பாவத்துக்கு இந்த வீட்டு வேலை செய்யறது ஒண்ணுதான் மிச்சமா கிடக்கு. இந்த முருங்கைக்கீரை ஆஞ்சு வை, மத்தியானத்துக்கு வந்து பொரியல் பண்ணணும். ஒன்று அன்னைக்கிளி புருஷன் மாதிரி இருக்கணும், அன்னைக்கிளி புருஷன் மாதிரி இருக்கணும்னு சொன்னா மட்டும் பத்தாது. அன்னைக்கிளி மாதிரி பொண்டாட்டியா நடந்துக்கிறவும் தெரிஞ்சுக்கிறணும். அந்த அக்காலாம் மாமாங்கிற சொல்லுக்கு மறுவார்த்தை பேச மாட்டேங்குது. இது உண்டே இருக்கே, சிங்கு வாடா சிங்கு போடான்னு. ஓஹோ, துறைக்கு அந்த நினைப்பு வேற இருக்காக்க. இவங்கள மாமா ஓமானு கூப்பிடவான். ஓமானு மாமானு கூப்பிட்டதான் என்னவா? என்னது கீரை மட்டும் கொடுத்துருக்கியே, கீரையை உருவி என்ன தரையிலையா போடுறது? உருவி போடுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வான்னு சொன்னேன், வேற ஒன்றும் சொல்லலை. ஏன் உங்களால அதை கூட எடுத்துட்டு வர முடியாதோ? நாங்க போய் அதையே எடுத்துட்டு வந்து கையில கொடுக்கட்டுமா? அம்மா தாயே, நானே எடுத்துட்டு வந்து நானே உருவிக்கிறேன், சரியா? நீ கிளம்புமா. அந்த பயம் இருக்கணும். அம்மா ராஸ்கல். சி, இந்த பிஸ்கட் வாங்கி பல நாள் ஆச்சு போல் இருக்கே. கருமம் டேஸ்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை, பதத்து போய் கிடக்குது. அத்தை என் அத்தைகளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்ல. என்ன முட்டி போனக்கு பிரச்சனை? என்ன இப்ப அத்தை அத்தைன்னு கத்திக்கிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறவ நீனும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், வேலை செய்யற வேலையும் செய்ய விட மாட்டேன். ஏத்த இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க வீட்டுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன முட்டி அப்படி தலை போற காரியம் என்ன முட்டி நடந்துச்சிங்க? என்னது, என்ன பிரச்சனையா? எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வீட்டிலேயே தானே இருக்கீங்க, இதெல்லாம் கவனிக்க மாட்டியா, இதெல்லாம் கண்டுக்க மாட்டியா? சே, வீட்டில் ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறதே வேஸ்ட். ஐயா என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இவ்வளவு கோவப்படுறா. என்னமோ பெரிய பிரச்சனையா இருக்குமோ? எட்டிலா என்ன முட்டி, என்னடி பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் தயங்காம அத்தைகிட்ட சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ண பாப்பான். ஐயோ என்னன்னு தெரியலையே. எதையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஈத்திக்கிட்டு இருக்காதட்டி. அத்தை இருக்கன்ல, உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லு. நீங்க மட்டும்தான், நீங்க நினைச்சா மட்டும்தான் அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். அதனால தானே உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களால தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. எட்டி என்ன முட்டி சொல்லி தொலைட்டி. சொல்றேன், உங்கள்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன், சொல்றேன். ஐயோ என் மயன் கண்டு அடிச்சு போட்டுட்டானா? என்ன பிரச்சனை எதா இருந்தாலும் சொல்லு, நான் அவங்கிட்ட பேசி தீர்த்து வைக்கிறேன். மயன் அடிச்சு போட்டுட்டானாவா? மயன் எதுக்கு என்ன அடிக்கிறாரு? நான் அவர் அடிச்சா பத்தாம கிடக்கு. எட்டி என்ன முட்டி பிரச்சனை? எதா இருந்தாலும் சொல்லிட்டு பேசிட்டி. வீட்டில் உள்ள ஸ்நாக்ஸ் டப்பாவெல்லாம் செக் பண்ணிடலாம். வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் கூட இல்லை. இங்கே பாருங்க, அந்த டப்பாவில் கடைசியில் ஒரே ஒரு பிஸ்கட் தான் கிடந்துச்சு. அதுவும் பதத்து போய் எறும்பு வச்சு கிடந்துச்சு. சரி, பசி தாங்க முடியாமல் எடுத்து வாயில் வச்சு அதில் உள்ள எறும்பெல்லாம் என் வாயை கிடச்சிருச்சு. இங்கே பாருங்க, இங்கே வாய் எப்படி வீங்கி போய் கிடக்குன்னு. இதெல்லாம் எந்த ஆஸ்பத்திரி போய் நான் சரி பண்ணுவேன்? எட்டி பேடி எடுப்பாளே, இந்த ஒரு ரொட்டிக்காவாட்டி இம்புட்டு பேச்சு பேசுன நீ? என்ன ரொம்ப சாதாரணமா பேசுறிய? இம்புட்டு நேரம் எவ்வளவு ஆக்ரோஷமா உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி நான் சரி பண்றேன்னு சொன்னிய. இப்ப என்னடா அந்த ஒரு ரொட்டின்னு சாதாரணமா சொல்றீல? என்ன இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நாசமா போறவ சின்ன பிள்ளைக்கு வச்சிருக்கிற ரொட்டியை எடுத்து தின்றதும் பத்தாம எறும்பு கடிச்சிருச்சுன்னு வேற சொல்றான். என் பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லாம நீங்க வீட்டுல போயிட்டு இருக்கீங்க, என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு செவத்துல போய் முட்டிக்கிட்டு சாவ போறோம்னு அர்த்தம் டி. ஐயோ என்ன நீங்க என்னைய விட பெரிய கோபக்காரியெல்லாம் இருப்பீங்க போல. அதுல இருந்த எறும்பப்புறம் பிச்சு நசுக்கி வாயில உள்ள தள்ளிட்டேன். அதெல்லாம் செத்து போய் 1/2 மணி நேரம் ஆயிருச்சு. இன்னும் 1/4 மணி நேரத்துல டைஜஷன் ஆகி வெளியவே வந்துடும். இதுக்கு போய் நீங்க கோவப்பட்டுக்கிட்டு அதுக்காண்டி என்ன எறும்பு மேல கேஸா போட முடியும்? விடுங்கத்தை பாத்துக்குருவோம், இன்னொரு ரொட்டி பாக்கெட் வாங்கிக்கிறோம் வாங்க. நீ லூசா இல்ல லூஸ் மாதிரி நடிக்கிறியாடி? ஐயா இந்த அத்தை கிழவியன் திடீர்னு நம்ம மேல கோவப்படுது. ஒருவேளை அது திங்க வச்சிருந்த ரொட்டியை எடுத்து நம்ம திண்டுட்டுமோ? அத்தை பேசி தீர்த்துக்கலாம் வாங்க. இங்க பாருங்க, எறும்பெல்லாம் தான் பிடிச்சி வாயில போட்டிருக்கேன். பதத்து போன பிஸ்கட் என் கையில தான் இருக்கு. வேணும்னா வந்து இதை தின்னுங்கத்த. ஐயோ இதுக்கு போய் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீல என்ன? இங்க வாங்க, இல்லைன்னா ஆளுக்கு பாதியா ஷேர் பண்ணி சாப்பிடுவோமா? இதை பெத்துத்தான் தூக்கிட்டு வந்தாங்களா இல்ல எங்கிட்ட பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து தானா முளைச்சு வந்து தானே தெரியல. கர்மம், இது ஒரு அதிசய பிறவியால இருக்கு. என்ன இந்த அத்தை, நம்ம கோவப்படணும், ஆனால் அது கோவப்பட்டுக்கிட்டு திரும்பி போகுது. என்னவா இருக்கும்? சரி, எதுவாகவோ இருந்துட்டு போகுது. நம்ம இந்த பதத்து போன ரொட்டியை திம்போம். நம் 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 நம். சி, ஒரு ரொட்டி வாய்க்கும் பத்தலை கைக்கும் பத்தலை. 5-6 தட்டுல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து தாங்கத்தேன், நான் போய் ரொட்டி வாங்கிட்டு வரேன். எம்மாடியோ என் மண்டை. அத்தை இருந்தாலும் ஒரு ரொட்டிக்கு இவ்வளவு கோவம் ஆகாதாமா? குடுட்டி பருப்பு மத்த விட்டா இதையும் கடிச்சு திண்டாலும் தின்றுவா.
இந்த வீட்டில் வர வர எல்லாமே ரொம்ப ஓவரா போகுது. இங்கிருத்தி என் கண்ணு முன்னாடி நிக்காம எங்கேயாவது ஓடி போயிரு, இல்லைன்னா இருக்கிற கோவத்துக்கு பருப்பு மத்த கொண்டு அடிச்சு மண்டையை உடச்சு போயிடாமா. எம்மாடி அம்மா, இந்த கிழவி செஞ்சாலும் செய்வா. ஓடிடுறி நெடுவாளி. இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வரமாட்டா. இவளுக்கு ஒரு வழி பண்ணணும். பண்றேன். அன்னைக்கிளி, அம்மாடி அன்னைக்கிளி, அன்னைக்கிளி. அப்பா மாமா, வாங்க மாமா. அடி அன்னைக்கிளி, என்ன காலு வலி எப்படி இருக்கு? பரவாயில்லையம்மா? ஆத்தாடி, நைட்டெல்லாம் காலு வலி குடஞ்சி எடுத்துருச்சு மாமா. நல்ல வேளை நீங்க அந்நியாரத்துல எந்திரிச்சு தைலம் தேய்ச்சி விடவும் தான் காலு வலி கொஞ்சம் பரவாயில்ல. இல்லைன்னா என்னால நடக்கவே முடியாது மாமா. ஏடி அன்னைக்கிளி, வேணா ஆஸ்பத்திரிக்கு வேணா போயிட்டு வருவோமா? ஒரு ஊசியை போட்டு வந்துருவோமா? ஐயா இல்ல மாமா, ஆஸ்பத்திரிக்கு போற அளவுக்குலாம் என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலு வலி தானே. அந்த சரிக்கேஸ்ல ஏறி இறங்குனது ஒரு மாதிரி கனத்த உடம்ப கண்டு ரொம்ப காலு வலியை கொடுத்துருச்சு. நீங்க தைலம் தேய்ச்சி விடவும் இப்ப பரவாயில்ல மாமா. சரிடா, இந்தா சுக்கு மல்லி தட்டி போட்டு மாமா சுக்கு காப்பி கொண்டுட்டு வந்திருக்கேன். சுருக்குன்னு குடி, கொஞ்சம் உடம்பு ஒலியெல்லாம் விடு என்ன. ஐயா எதுக்கு மாமா நீங்க சிரமப்படுறீங்க? நான் தான் எந்திரிச்சு வருவோம் தானே இருந்தேன். ஏட்டி அன்னைக்கிளி, 24 மணி நேரமும் இந்த குடும்பத்துக்காக பம்பரமா சுத்தி வர்ற, உனக்கு ஒரு காப்பி விட்டு கொடுக்கறதுலதான் மாமா குறைஞ்சு வர போறானாக்க. அட குடிட்டி. ஆமா, ஏன் நின்றுகிட்டே இருக்கீங்க? உட்காருங்க வாங்க. நான் உட்கார்றேன். அந்த காப்பியை குடி. மாமா, இந்த காப்பியை குடிக்கலையே உடம்பு வலியெல்லாம் பறந்து போனது மாதிரி இருக்கு மாமா. சுக்கு மல்லி வாசனை நல்ல தூக்கெல்லாம் நல்லா இருக்கு. கருப்பட்டி தட்டி போட்டிருக்கியோல் இருக்கு. அட ஆமட்டி அன்னைக்கிளி, கருப்பட்டி காப்பி தானே உனக்கு பிடிக்கும். ஆமா மாமா, நல்லா இருக்கு. குடிச்சிட்டியம்மா? சரிட்டி அன்னைக்கிளி, கொல்லை பக்கத்துல சுடுதண்ணி வச்சு வெள்ளாவி வச்சிருக்கேன், போய் குளிச்சிரு சரியா? கொஞ்சம் சுடுதண்ணியில குளிச்சுட்டா கலாருன்னு இருக்கும். மாமா ஏடி என்ன சுடுதண்ணி வச்சிருக்கேன், போய் குளிமா. சரி மாமா. அன்னைக்கிளி மாமா மாமா மாமா. ஏடி அன்னைக்கிளி, என்னம்மா என்னாச்சு? நான் பண்ண புண்ணியமோ இல்லை என் தாய் தாப்பம் பண்ண புண்ணியமோ தெரியல மாமா. அதனாலதான் இப்ப ஏற்பட்ட மனுஷன் எனக்கு புருஷனா கிடைச்சிருக்கிய. கழுத இங்கிரு, ஒரு சுடுதண்ணி வச்சதுக்கெல்லாம் இம்பிடிச்சின்னு ஆகாதட்டி. அடியலா இங்கிருவேன் அன்னைக்கிளி. அட போங்க மாமா. பத்தியா மாமன் போட்ட சுக்கு காப்பியை குடிச்சோன்னா என் பொண்டாட்டிக்கு சரியான தெம்பு கிடைச்சிருச்சியா? மாமனையும் அடிக்கிறாயா? ஏன் மாமா, நான் எம்பிட்டு கவலைப்பட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க சிரிக்க வச்சுப்பிட்டீங்க பத்தியலா? ஏகலத, எதுக்கு அழுகணும் கண்ணீர் வடிக்கணும்? உன் பிறந்த வீட்டில் நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதாதா? நீ எப்போதும் மாமா கூட இருக்கிற வரைக்கும் உன் முகத்துல மாமா சிரிப்பை மட்டும் தான் பார்க்கணும் சரியாம்மா? சரி மாமா, சரி. இப்ப பத்தியா கண்ணை ரெண்டும் செவந்து போய் எப்படி செவச்சவன்னு அன்னைக்கிளி சூப்பரா இருக்கானு. இப்படி எப்போதுமே என் பொண்டாட்டி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சரியாம்மா? சரி பேசிக்கிட்டே இருந்தோம்னா அங்கே சுடுதண்ணி ஆறிடும். போய் விளாவி வச்சிருக்கேன், குளிச்சுட்டு வந்துரு சரியா? மாமா எனக்காக ஒரு பாட்டு பாடுவீல்ல, அந்த பாட்டை பாடுங்க மாமா. எடி எங்கே தண்ணி ஆறிடும் டி, அப்புறம் பாடிக்கலாம், போய் குளிச்சுட்டு வாமா. நீங்க இப்ப பாட்டு பாடுனாதான் நான் போய் குளிப்பேன், நீங்க பாடுங்க. சரி பாடுறேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. நல்லா இருந்துச்சு மாமா, ரொம்ப தேங்க்யூ. சரி சுடுதண்ணியா இங்கே ஆறி இருக்கும், போய் குளிப்போ. டம்ளர் கொடுங்க மாமா, நான் போய் விளக்கி வச்சிடுறேன். கேட்டி அன்னைக்கிளி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் குளிப்போ. சரி மாமா. மாமா என்னட்டி அன்னைக்கிளி? ஐ லவ் யூ. பர்றா அன்னைக்கிளியே பர்றா. அன்னைக்கிளி இருந்த வரேன். எம்மாடியோ அத்தை. கேட்டி எருமை, என் காலில் மிதிச்சுக்கிட்டு கட்டி காலை ஏட்டி. ஐயா ஆமா அத்தை, சாரித்த தெரியாம மிதிச்சுட்டே, மன்னிச்சுக்கிறேங்க.
ஏடிலா இம்பிட்டு நேரமா முடியல, கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு நடிச்சுக்கிட்டு கிடந்த என் மையன் அடுப்படியில கிடந்து சுக்கு காப்பி போட்டுட்டு இருந்தேன். இப்ப என்னமோ துள்ளி குதிச்சுக்கிட்டு 16 வயசு புள்ள ஓடியாந்தது மாதிரி ஓடியாந்துகிட்டு இருக்க. அப்ப இப்ப மட்டும் கால் வலி எங்கே வச்சு? இல்ல கால் வலி இருக்கிறதெல்லாம் உண்மைதான், சும்மா ஓடியாந்தேன். எப்படி ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்னா கால் வலிக்கும், வயலுக்கு போகணும்னா கால் வலிக்கும், சோறாக்கணும்னா கால் வலிக்கும். ஆனா இப்படி குடுகுடுன்னு ஓடி ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு மட்டும் கால் வலி பறந்து போயிடும், அப்படித்தானே? 5 நிமிஷம் மாமனோட சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். அது அந்த ஆண்டவனுக்கு பொறுக்கலையா? ஆனா உன தலைய கீழே ஓட்டுக்கிட்டு முனங்களும் முக்களும் வந்துடும். நான் குளிக்கணும், போயிட்டு வரேன். போங்க போங்க, அங்கே சுடு தண்ணி போட்டு வெளாவில வச்சிருக்காங்க மகாராணிக்கு வெளாவி கூட குளிக்க முடியாதுல்ல. போங்க போங்க போங்க, உங்களுக்கிட்ட ஒரு வேலைக்காரி இருக்கானே பின்னாடியே வேலை பார்த்துக்கிட்டு திரிகிறதுக்கு. அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன மகாராணிக்கு? நான் ஒன்றும் சுடுதண்ணிலாம் போட சொல்லல, மாமாவத்தான் முடியலையேன்னு போட்டாங்க. இந்த ஊர்ல எவன்ட்டி அப்படி பார்த்துக்கிட்டு திரியிறான்? பொண்டாடிக்கு பொறுக்குறேன். நீ மட்டும்தானே என் பிள்ளைய அப்படி பார்க்க விடுற? 4 பேர் இதையெல்லாம் பார்த்தா காரி துப்புவாங்க. பொண்டாட்டிக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு திரியிறான், பொண்டாட்டிக்கு காலமிக்கி விட்டுக்கிட்டு திரியிறான், கையமைக்கி விட்டுக்கிட்டு திரியிறான். இன்னைக்கு சுடுதண்ணி முதக்கொண்டும் போட்டு தண்ணியை விளாவி வைக்கிறான்னு. என்ன கருமத்தை சொல்ல. என்ன அன்னைக்கிலே இன்னும் போகாம மாமியால் மருமகளை நின்றுக்கிட்டு என்ன பேசிட்டு இருக்கிய? மாமியால் மருமகளும் பேச ஆரம்பிச்சா பொழுதோட பேசுவிய. சரி போய் குளிச்சுட்டு வா போ. போறேன் மாமா. அம்மா சாயங்காலம் ரெடியா இருங்க, டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரியா? எதுக்கு டாக்டரை போய் பார்க்கனே? அம்மா சுகருக்கு மாச செக்கப் போய் நேத்தோட 1 மாசம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு செக்கப்புக்கு போகணும்ல, கிளம்பி இருங்க, சாயங்காலம் கூட்டிட்டு போயிட்டு வரேன். அதெல்லாம் எனக்கு ஒரு டாக்டர்கிட்டையும் போக வேணாப்பா. உன் பொண்டாட்டி தானே 60 வயசு கிளடி மாதிரி 10 நாளைக்கு ஒருக்க 8 நாளைக்கு ஒருக்க முடியலன்னு படுத்துக்கிறா. அவளை தானே கூட்டிட்டு போ, எனக்கு ஒன்றும் இல்லை. அம்மா அன்னைக்கிளிக்கு ஒன்றுனாலும் நான் தான் பார்க்கணும், உங்களுக்கு ஒன்றுனாலும் நான் தான் பார்ப்பேன். அது என்னோட கடமைம்மா. அதுக்கெல்லாம் நீங்கள் சாப்பு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. சரியா? கிளம்பி இருங்க, சாயங்காலம் ஆஸ்பத்திரி போயிட்டு வருவோம். சரி அம்மானா அம்மாதான். சரி போடா போ, போய் வேலையை பாரு. அம்மா கிளம்பி இருக்கேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். நான் பெத்த மையன் பாசக்காரன். அம்மானா அவனுக்கு அம்பிட்டு பிடிக்கும். அப்பேற்பட்டவனையும் தானே மாற்றி வச்சுக்கிட்டு இருக்காளுங்க. எத்தனை பேர் வந்தாலும் என் மையன் என் மேலே காட்டுற பாசத்தை யாராலையும் மாற்ற முடியாது. நான் பெத்த மையன், நான் மார்லையும் தோல்லையும் தூக்கி வளர்த்த மையன் சுப்பிரமணி. என்ன டிவி வந்து மறைச்சிட்டு நிக்கிறவன்? டிவி பார்த்துட்டு இருக்கிறது கண்ணு தெரியல, அங்கிட்டு தள்ளி போய் நில்லுப்ப. நாளை கழிச்சு ஸ்கூல் ஓபன் ஆகுதுல்ல, அம்மா ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து ஊற வைக்க சொன்னாங்க. ஏன் ட்ரெஸ்ஸை ஊற வைக்க எனக்கு தெரியும், கொஞ்சம் தள்ளியா, டிவி மறைக்குது. அம்மா சொல்லிச்சு, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். சொல்லிட்டில, கிளம்பு காத்து வரட்டும். அம்மா இவ ஊற வைக்க மாட்டாளாமா. எருமை, நான் அப்படி சொன்னேனா? நான் ஊற வைக்கிறேன் தானே சொன்னேன். பள்ளிக்கூடத்து துணி எடுத்து ஊற வைக்க சொன்னதுக்கு ஊற வைக்க முடியாதுன்னு சொன்னியாம்ல நீ? அம்மா அவளை நீ போ, நான் ஊற வச்சுக்கிறேன் அம்மா சொன்னேன். அவ சும்மா வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்காமா. என்ன பாத்துக்கிட்டு இருக்க நீ? ஐயோ இவ்வளவு நேரம் பாட்டு நார்மலா தானே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அம்மா வந்து நின்றோனதான் ரொம்ப க்ளோஸா இருக்கிற சீன்லாம் ஓடும். என்ன பாட்டு பாத்துக்கிட்டு இருக்க நீ? அம்மா பார்த்தா தெரியல, விஜய் பாட்டு தான் பாத்துட்டு இருக்கேன். துணி ஊற வைக்க சொல்லி எம்பட்டு நேரமாச்சு, என்ன நீ டிவி பாத்துக்கிட்டே தெரியல நீ? இந்த பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போற பேக், லஞ்ச் பேக் இதெல்லாம் எடுத்து ஊற வைக்கலாம்ல டி? அதெல்லாம் அலசி போட்டா காயும்ல. அம்மா நான் ஊற வைக்கிறேம்மா, ஏமா படுத்து எடுக்கிறேன்? எங்க இந்த ரிமோட் எங்கதான் போச்சு? ரிமோட் எங்க? நானே ஆஃப் பண்ணிடுறேம்மா. ஒழுங்கா எந்திரிச்சு வீட்டுல உள்ள வேலையை பாரு. நான் போயிட்டு வர்ற வரைக்கும் டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு வையே, அதான் ஆஃப் பண்ணிட்டேன்ல. போமா இங்க இருங்கடி, பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போற அத்தனை சாமானையும் எடுத்து அலசி போடுங்க அம்மா சொல்லிவிட்டேன். போற அன்னைக்கு நின்றுகிட்டு அது துவைக்கல இது துவைக்கல, பேக் அலசல துணி அலசல நின்றுன்னு வச்சுக்கிறேங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதாம்மா. அம்மா சரிம்மா போமா. இந்த டிவியை தூக்கி போட்டு இன்னைக்கு உடைக்கிறேனா இல்லையான்னு பாரு. அம்மா 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 சாரிம்மா, நான் ஆஃப் பண்ணிடுறேம்மா. அம்மா 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 விடிஞ்சதுல இருந்து பொழுது அடையிறது வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காளுங்க. இன்னைக்கு உடைக்கிறதே. அம்மா 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 ஆஃப் பண்ணிட்டேம்மா. அம்மா ப்ளீஸ்மா அம்மா. என்ன அப்படி சொல்லிட்டு போனே? என்ன சொல்லிட்டு போனே உன்கிட்ட? துணி எடுத்து ஊற வை, பேக் அலசி போடுன்னு சொன்னா சொல்லலையா? துவைக்கிறதுக்கு தான் கஷ்டமா இருக்கு, ஊற வைக்கிறதுக்கு தான் கஷ்டமா இருக்கு. அம்மா அப்படி பார்த்தாலும் துணி மட்டும்தாம்மா ஊற வைக்கணும். பேக் புது பேக் தானே வாங்கணும். எதுக்கு புது பேக் வாங்கினே? போன வருஷம் வாங்கின பேக் நல்லா தானே இருக்கு. அம்மா அந்த பேக்ல உள்ள ஜிப் எல்லாம்
போச்சுமா. சிப்பு மட்டும் தான் வந்திருக்கு. பேக் நல்ல பவுனாட்டமா நல்லா தான இருக்கு. அந்த பேக்கை எடுத்து கொடுங்க. நான் பேக் தைக்கிற கடையில கொண்டு போய் தச்சு கொண்டுட்டு வரேன். மா நான் +1 போயிட்டேம்மா. இனிமே பிஞ்ச பேக்க தச்சு கொண்டு போய்லாம் போட்டுட்டு இருக்க முடியாதுமா. எனக்கு புது பேக் தான் வேணும். எட்டிலா நல்லா இருக்கிற பேக்க தூக்கி போட்டுட்டு புது பேக் வாங்கணும்னு சொல்ற நீ? அம்மா பேக் நல்லா இருந்தா நான் ஏமா புது பேக் வாங்க போறேன்? அது அந்த போச்சுமா. எடுத்து கொடு தச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தீனா உதவே வாங்குவாமா. அம்மா ஒரு வருஷமா கொண்டு போய் இந்த பேக்கே பழசா போச்சுமா. எட்டிலா துணி பவுடர் போட்டு ஊற வச்சு நல்லா அடிச்சு துவைச்சு போட்டோம்னா நல்லா பளபளன்னு பவுனாட்டமா இருக்கும். என்ன அந்த பேக்குக்கு குறையும் கேக்குறேன். அம்மா இங்கே நில்லுமா. நானே அந்த பேக் எடுத்துட்டு வந்து உன்கிட்ட காட்டுறேன். அதுக்கப்புறம் அந்த பேக் வேணுமா வேணாமா நீனே சொல்லு. எங்க போய் எடுத்துட்டு வாப்பா. அம்மா என்ன கோவம் அடிக்குது. இங்க ஏதோ பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்க போல இருக்கே. நிம்மிக்கு சரியான அர்ச்சனை. அம்மா என் துணியெல்லாம் ஊற வச்சிட்டேம்மா. பாவம்னு சொல்லி அக்கா துணியவும் எடுத்து ஊற வச்சிருக்கேம்மா. சரிம்மா சரிம்மா. சின்ன பிள்ளைக்கு இருக்கிற அக்கறை கூட அந்த பெரிய எருமைக்கு எங்க இருக்கு? டிவியை பார்க்கவும் போனை பார்க்கவும் தான் பொழப்பா இருக்கு. எங்கம்மா அவளை காணோம்? என்னம்மா பேக்கு பிஞ்சு போயிருச்சா? அதை எடுத்துட்டு வர போயிருக்காங்க. அம்மா இங்க பாருமா இந்த பேக் எப்படி இருக்குன்னு. எடி பேக்லாம் இருக்கட்டும். அங்க பாரு உன் காலுக்கு கீழே தலகாணி கிடக்கு. தலைக்கு வைக்கிற தலகாணியை கால்ல மிதிக்கிற அறிவு இல்ல? அம்மா எத்தனை வாட்டி சொல்லிருக்கு தலைக்கு வைக்கிற தலகாணியை கால்ல மிதிக்க கூடாதுன்னு. அதெல்லாம் அவளுக்கு எங்க முட்டி காதுல உரைக்குது. நான் சொல்ற சொல்லி எதுவுமே தான் அவன் மண்டையில ஏற மாட்டேங்குதே. அப்புறம் எப்படி தலகாணி மிதிக்க கூடாதுன்னு சொல்றது மட்டும் அவளுக்கு கேட்க போகுது. அம்மா அதோட நான் பெத்த மாலே இங்க கொண்டு தலையை பாப்பா. அம்மா வலிக்குதும்மா. அம்மா இதெல்லாம் உங்க ரெண்டு பேருக்குமே ஓவரா தெரியல. தலகாணியை தூக்கி போட்டதுல அவ மண்டைய உடைஞ்சிருச்சு. அவளை அம்மான்னு கத்துறதும் நீனும் கொண்டா பாப்போங்கிறதும் ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கு. எடி அவ சின்ன பிள்ளை தானடி. அவ தலையில தலகாணியை தூக்கி வீசுற எப்படி? அம்மா இங்க பாருமா அவ குனிஞ்சுக்கிட்டு கொன்ன வலிக்கிறாமா. எடி பிங்க் தலையை தேய்ச்சி விட்டு அங்கிட்டு போ. இந்த பேக்க பாக்குறேனா? டிவியை போட்டா ரிமோட்டை எடுத்து வைக்க கூட ஒரு ஆள் வரணும் என்னடி? அம்மா இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்தே என் மேல குத்தம் கண்டுபிடிக்கணும்னே நீ எந்திரிச்சிருக்கமா. ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா உன்னைய குத்தம் கண்டுபிடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை பாரு. அந்த பைய கொண்டாடி எப்படி இருக்குன்னு பாக்குறேன். அம்மா இங்க நீனே பாருமா. ஜிப்பெல்லாம் எப்படி அந்து போய் பேகே ஒரு மாதிரி பழசா அசிங்கமா இருக்குன்னு. இதை எப்படின்னா கொண்டு போக முடியும்? அம்மா பேக்லாம் நல்லாதாம்மா இருக்கு. ஜிப்பு மட்டும் தான் அந்து போயிருக்கு. துவைச்சு போட்டா சூப்பரா இருக்குமா. ச்சே நான் பெத்த மகளுக்கு இருக்கிற அறிவை பத்தியா? அம்மா சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே தேவையில்லாம செலவு வைக்க கூடாதுன்னு நல்லா இருக்கிற பேக்க துவைச்சு போட்டா போதும்னு சொல்றா. உனக்கு இருக்கிற அறிவு அந்த எருமைக்கு எங்கிட்ட இருக்கு? நல்ல உள்ள அந்த ஒரு பிள்ளைய பெத்ததே எனக்கு கோடி புண்ணியத்துக்கு சமமா இருக்கே. நான் பெத்த மக இந்த வயசுல எம்புட்டு அக்கறையா அறிவா இருக்கா. எருமை மாடு என்னைய வம்பிழுக்கணும்னு இந்த பேக ஸ்கூலுக்கு கொண்டு போக சொல்லுது. அம்மா எனக்கெல்லாம் பேக் வேணாம்மா. என் பேக்ல ஜிப்பு கூட அந்து போகல. லேசா ஓரத்துல கிழிஞ்சு மட்டும் இருக்கு. அதை தைக்கிற கடையில கொடுத்து தச்சு தாங்கம்மா. நான் அதையே கொண்டு போய்க்கிறேன். சரிடி என் தங்கம். அம்மாவும் பைய பாக்குறேன். ரொம்ப பிஞ்சு போய் இருந்துச்சு தைக்க முடியாதுன்னா புதுசு வாங்கிக்கிடுவோம். சரியாம்மா? சரிம்மா. ஆனா நீங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்கம்மா. நான் அட்ஜஸ்ட் பண்ணி கூட கொண்டு போய்க்கிறேன். அம்மா அவ நடிச்சு சீன் போட்டுட்டு இருக்காம்மா. அப்பதான் நீ அவளுக்கு புதுசா எல்லாமே வாங்கி தருவேனே. எடிலா குடும்ப கஷ்டத்தையும் தாய் தாப்பன் படுற வேதனையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளை இம்புட்டு அறிவா பேசிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து நீ சீனு போறனா சொல்லிட்டு இருக்க நீ. இங்க பாருமா அவ என்ன திட்டுறத பார்த்து பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காமா. அம்மா நான் எதுக்குமா சிரிக்க போறேன்? தேவையில்லாம அக்கா செலவு வைக்கிறாளே. இந்த பேக கொண்டு போனா என்னன்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருந்தேம்மா. அதை தானே நானும் காலையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ கேக்குறாளா பாரு. நிம்மி நான் வேணும்னா இந்த பேக தச்சு வச்சுக்கிறேன். என்னோட பேக நீ வாங்கிக்கிறியா? உன்னோட பேக நான் கொண்டு போக ஆளை மூஞ்சி பாரு. எரும மாடு நான் ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போறேன். எரும மாடு நான் என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி அந்த பேக கொண்டு போக சொல்றேன். அதுலயும் அந்த பேக் பார்க்க சகிக்காது. கன்றாவியா சாக்கடைக்குள்ள பரட்டி எடுத்து வந்தது மாதிரி வச்சிருக்க. சாக்கடைக்குள்ள பரட்டி எடுத்துட்டு வந்தது மாதிரி இருந்தாலும் அந்த பேக் தானே இந்த வருஷமும் நான் கொண்டு போறேன். அம்மாட்ட நான் புது பேக் தான் வேணாம்னு சொல்லிட்டேனே. பிங்க் உன் பேக்கை எடுத்துட்டு வா. அம்மா பாத்துக்கிட்டு உனக்கு புதுசுனா வாங்கி தரேம்மா. அவளே தான் சொல்றாளே உன் பேக் நல்லா இருக்காதுன்னு. எங்க ஓமட்டையும் போய் எடுத்துட்டு வா. என்ன பண்ணலாம்னு பாப்போம். அவளே சொல்றாளம்மா என் பேக் நல்லா இல்லைன்னு. அதுக்காக நீ புது பேக் எல்லாம் வாங்கி தர வேணாம்மா. எடி அம்மா சீன் போட்டு தள்ளுறாமா. அப்பா சத்தியமா என்னாலே தாங்க முடியலமா. நீ ஏன்டி நின்றுகிட்டே இருக்கிறவன் போய் ஓமட்டு பையவும் எடுத்துட்டு வா பாப்பா. சரிம்மா. இந்த பேக்ல என்ன குறைன்னு இவ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா. ஒரே ஒரு சிப்பு தானே அந்து போய் கிடக்கு. அம்மா அந்த பேக் நல்ல ரெட் கலருமா. அந்த பேக்கே வெளுத்து போய் ரோஸ் கலர்ல இருக்குமா. ஏமா
கொடுத்துருமா, இந்த பேக்கையே நான் கொண்டுட்டு போய்க்கிறேன். கருமம், நாத்தம் குடல புடுங்குது. இது பேக்கா இல்ல வேற என்னவுமா? அம்மா இந்தம்மா என்னோட பேக். இது கிழிஞ்ச இடத்துல மட்டும் லேசா தச்சு தந்துருமா. கருமம், இவ பேக் என்ன இப்படி இருக்கு? எதிலா இந்த பேக் இம்புட்டு நாள் எங்கிட்ட கிடந்துச்சு, இந்த நாத்தம் நாறுது. அம்மா எக்ஸாம் முடிஞ்ச லாஸ்ட் நாள் வாழைப்பழம் கொடுத்தீலம்மா, அந்த பேக்ல வச்சு எடுத்துட்டு போனேன்னா அதை மறந்துட்டேன் சாப்பிடுறதுக்கு. அதாம்மா அதுக்குள்ளேயே கிடந்து அழுகி போயிருச்சு போல, அதான் நாறுது. கருமம் கருமம், லீவ் விட்டு 1 மாசம் ஆச்சு. 1 மாசம் அந்த பேகை எடுத்து கூட பார்க்கல. நீங்க மட்டும் என்ன செஞ்சீங்க? டெய்லி உங்க பேக் எடுத்து வச்சு சாமியை கும்பிட்டியே. அம்மா நல்ல பல்பு, நல்ல பல்பு. எடி பிங்க், இந்த பேக் நல்லாதே இருக்கு. சிப்பு இப்பலாம் நல்லா இருக்குடி. அவகிட்ட கூட சிப்பு அந்து போய் கிடக்குது. இத கொண்டுட்டு போறியா நீ? அம்மா அவளுக்காவது கொண்டுட்டு போறியான்னு கேக்குறேன். எனக்கு கொண்டுட்டு தான் போகணும்னு சொல்றேன். கர்மம், இது ஒரு பேக்னு இது அம்மா வேற கொண்டுட்டு போக சொல்லுது பாரு. எடி என்ன கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, கடையில கொண்டு தச்சிட்டு வரவா, அலசி போட்டு கொண்டுட்டு போறியா? அப்பா நல்ல வேளை பிங்குக்கு புது பேக் இல்ல, அது வர சந்தோஷம்டா சாமி. வர வர அம்மாவோட கஞ்சத்தனத்துக்கு கொஞ்சம் கூட அளவில்லாம போயிட்டு இருக்கு. இப்படியே போச்சுனா இது எதுல போய் நிக்கும்னு தெரியலையே. எடி உன்னை நம்பி கேக்குறேன், பேக்க கொண்டுட்டு போறியா இல்ல புதுசு வாங்கணுமா உனக்கு? அம்மா அக்காவுக்கே புதுசு வாங்கல, எனக்கு மட்டும் எதுக்குமா புது பேக்? எனக்கும் வேண்டாம்மா, நான் இதையே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேம்மா. அடி பாவி, இந்த பேக் ஸ்கூலுக்கு கொண்டு போறியா? ஏன் இந்த பேக்குக்கு என்ன குறைச்சல்? நல்லா தான் இருக்கு. அம்மா துவைச்சு போட்டா நல்லா பளபளன்னு வந்துரும். அம்மாவோட கஷ்டத்தை குறைக்கிறதுக்காக இது கூட செய்ய மாட்டேனா என்ன? நான் பெத்த மக, சின்ன பிள்ளையா இருந்தாலும் எம்பிட்டு அக்கறையா இருக்கா. இந்த எருமை மாடுக்கு எங்க அதெல்லாம் புரியுது? சரிடி, நான் போய் தச்சிட்டு வரேன் சரியா? அம்மா போயிடுச்சுல, இருடி மாமலை, இன்னைக்கு இருக்குடி உனக்கு. அம்மா ஹூ ஹூ. அம்மா நான் என்ன பண்ணேன்? என்ன எதுக்கு அடிக்கிறேன்? என்னது நீ என்ன பண்ணியா? எல்லாமே நீ தான் அப்படி பண்ண. அம்மாட்ட நான் பேசி பேசி எப்படியாவது புது பேக் வாங்கியிருப்பேன்ல, நீ வந்து இடையில பூந்து ஆட்டத்தை கலைச்சு விட்டுட்டு நீ நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கியா? நிம்மி எனக்கு வேணாம் தான் அப்படி சொன்னேன். சின்ன பிள்ளை அப்படி பேசுறா, சின்ன பிள்ளை எப்படி பேசுறானே. என்னைய மட்டம் தட்ட வச்சதும் இல்லாம எனக்கு புது பேக் கிடைக்காமலே பண்ணிட்டேடி. இன்னைக்கு உன்னைய சும்மா விட மாட்டேன்டி. அம்மா என்னடி உனக்கு மட்டும் தான் அடிக்க தெரியுமா? நீ அடிக்கும் போது என் கையை மட்டும் என்ன புளியாங்கவா படுங்க போகும்? என்கிட்ட வச்சுக்கிட்ட கொன்றுவேன். உச்சி குடும்பம் இன்னைக்கு வரேன்டி உனக்கு. அம்மா இங்க பாருமா. உஷ் வாயை திறந்த சாவடிச்சிருவேன். கொஞ்சமாவது வயசுல பெரியவனே என்ன மதிக்கிறியா? உன் இஷ்டத்துக்கு என்ன மாட்டி கொடுத்துட்டு இருக்க. அம்மாவை அதை நம்பிட்டு ஆடிட்டு இருக்கு. இனிமே என் விஷயத்துல தலை இட்ட அவளை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தூரப்போ யாருக்கிட்ட நிம்மிடி. எனக்கும் அப்படிதானே இருந்திருக்கும். நான் அம்மா கிட்ட சொல்லுவேன். சொல்லிக்கோ. எப்படி சிரிப்பா? அப்படிதானே சிரிப்பா? ஆளும் குடுமியும் ட்ரெஸ்ஸும் காலும் கையும் கரப்பாம்பூச்சிக்கு கை கால் முளைச்சது மாதிரி இருந்துகிட்டு என்னையே போட்டு கொடுக்குறேன்.